Hello all, வணக்கம் and welcome to IPL 2026 திருவிழா preview show. Big game again. மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் வாங்கடையில் நடக்க போகுது. 7:30 கேம் இது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பி டாக். ஷோக்கு போறதுக்கு முன்னாடி மும்பைக்கு இது அவங்களா போட்டுக்கிட்ட ஸ்கெட்சா இல்லை அந்த மாதிரி அமைதிதான் தெரியல. ஒரு கன் டீம் வந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு. ஸோ ஆன் த பவுன்ஸ் 3 பிக் குட் டீம்ஸ் ஆடுறாங்க. அண்ட் அகெயின் ஒன் அனதர் இம்பார்ட்டன்ட் கேம் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் இன் த கான்டெக்ட் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட். கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, அவங்களோட மென்டாலிட்டி என்னமா இருக்க போகுது, திரும்பி மிருகப்பசியோட வரப்போறாங்களா, இல்ல பிபிகேஸ் ஆர் ஜஸ்ட் கோயிங் டு கோ த்ரூ வித் தேர் பிரில்லியன்ட் பர்பிள் ஃபார்ம். அவங்க மட்டும்தான் இந்த டோர்னமெண்ட்ல இன்னுமே அன்பீட்டனா இருக்காங்க. What is it going to be their strategy in terms of Mumbai Indians perspective? என்னவா இருக்க போகுது, கண்டிஷன்ஸ், பிளேயிங் 11, உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு தமிழ் தெரியுதோ இல்லையோ, நான் அந்த டீம்ல இருந்தேன்னா தனுஷ் ஒரு படத்துல சொல்லுவாரு, என்ன மாதிரி பசங்கள்லாம் பார்த்த உடனே பிடிக்காது, போக போக தான் பிடிக்கும் அப்படின்னு. அதை போட்டு காட்டுவேன். நம்மள நம்ம என்னைக்குமே 5-5 ஜெயிச்சதே கிடையாது. ஸோ போக போக தான் நம்மளை பிடிக்கும் எல்லாருக்கும், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அதான் சொல்றேனே. இப்போ அன்பீட்டனா அவங்க இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் 5-4 ஜெயிச்சிருக்காங்க. ஆர்சிபி ஒரு இதுல இருக்காங்கன்னா, கோர் காம்பினேஷன்ன்றது என்ன? ஜேக்கப் டஃபி ஆர் ஜோஷ் ஹேசல்வுட். புரியுதா உங்களுக்கு? அந்த பேட்டர்ன் டெம்ப்ளேட். ஓகே, இந்த இதுல சொல்லுவாங்க. நான் ஹாக்கில நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன். இந்தியன் ஹாக்கி டீமோட காம்பினேஷன் சொல்லுவாருங்க. 4-3-3, 4 ஃபார்வர்டு, 3 சென்டரு, இது புஷ் பேக்கு, 3-2-3-2. அந்த மாதிரி காம்பினேஷன் இந்த டீமோட இந்த காம்பினேஷன் ஆடணும். அந்த அதே மாதிரி இங்க காம்பினேஷன் எப்படின்னா, எத்தனை பேட்ஸ்மேன், எத்தனை ஆல்ரவுண்டர், எத்தனை பியூர் பவுலர், அந்த காம்பினேஷன் தெரிஞ்ச டீமை உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் தோக்கடிக்க முடியாது. அந்த மாதிரி தெரிஞ்ச ஒரு சில டீம் இருக்கு. தெரியாத இருக்கிற ஒரு டீம்னா மும்பையும், இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் மோர் கடவுட் கஜன்ஸ் வித் தம். அதனால ரைட்டிங் மும்பை ஆஃப், அது என்ன சொல்றது, ஐ எம் நாட் சம்மன் ஹூ வில் ரைட் அ டீம் லைக் தட் ஹூ கேன் ஜஸ்ட் பவுன்ஸ் பேக் அட் எனி டைம். ஒரு வின்னு வேணும் அவங்களுக்கு. ஒரு வின்னு வந்துச்சுன்னா அண்ட் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் பீட்டிங் எனி டீம் பிளாக் அண்ட் ப்ளூ இஃப் தே பிளே த ரைட் காம்பினேஷனு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இங்கே அதான் சொன்னோம், வின்னிங் ஸ்கோர் 210 அப்படின்னு. நிறைய பேர் அதான் கேட்பாங்க, என்ன சார் நீங்க திருப்பி திருப்பி அவுடேட்டடா இந்த காலத்துல சார் இருக்கீங்க, 240 அடிச்சா ஆர்சிபி. பேட் போலிங். தயவு செஞ்சு ஆர்கியூ பண்ணாதீங்க. கெட்ட பையன் காளி ஃபர்ஸ்ட் பவர் பிளேல 22 ரன் கொடுத்து 3 ஓவர்ல 21. ஹர்திக் பாண்டியா கன்சிடர்ட் லெஸ் தென் 10 அண்ட் ஓவர். பும்ரா கன்சிடர்ட் 9 அண்ட் ஓவர். அப்படியே நீ 240 கொடுக்குறன்னா, யூஆர் பிளேயிங் எ ரிஸ்ட் ஸ்பின்னர் வேர் த ஹிஸ்டரி சஜஸ்ட் த ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் அண்ட் முறுக்கு புயற மிஸ்டி ஸ்பின்னர்ஸ் ஆர் நெவர் பீன் சக்சஸ்ஃபுல் இன் ஒன் கிடையாது பிளேயிங் த ரன் காம்பினேஷன். நீ ரான் காம்பினேஷன் ஆட்டு 240 போகுது, எப்படி சார் 210 நீங்க டிஃபெண்ட் பண்ண முடியும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஆன்சர் கிடையாது. தட் இஸ் வேர் த கன்ஃபியூஷன் கம்ஸ். அது இன்னொன்னு சொல்லுவேன், நான் திருப்பி திருப்பி அதான் சொல்லுவேன். இப்போ பெங்களூர்லயும் சரி இங்கேயும் சரி, டாஸை வின் பண்ணா பேட்டிங் ஆடு. நிறைய பேர் புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற, டிஃபெண்டே பண்ண முடியாத கிரவுண்ட் அது அப்படின்னு. டாஸை வின் பண்ணி சிஎஸ்கே போல்ட் அகேன்ஸ்ட் ஆர்சிபி இன் பெங்களூர் 250 அடிச்சாங்க. கேவலமா ஆடி 207 அடிச்சாங்க. ஒரு சில கிரவுண்ட்ல நீங்க எப்படி யோசிக்கணும்னா, இந்த மாதிரி ரைட் ஃப்ரம் பால் 1 இந்த மாதிரி தான் இருக்குங்கும் போது யூ நீட் டு மேக் ஷூர் தட் இஸ் ஹவு எக்ஸாக்ட்லி யூ கோ ஹெட். இப்போ 210 அப்படின்னா இங்கேயும் அதே தான், 45-50, நாட் லூசிங் மோர் தேன் அ விக்கெட் இன் பவர் பிளே. அதுக்கப்புறம் ஒரு 40 ரன்னு 7-10, அதுக்கப்புறம் ஒரு 55-60 ரன் 11-15, அதுக்கப்புறம் ஒரு 65 ரன்னு மோர் தேன் 65, 210. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸை பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 5 ஓவரில் அடி நிமித்தலாம் நீங்க. திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ். இப்போ பாருங்க, உங்களுக்கு ஸ்பின்னர்ஸோட எக்கானமி, இப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸோட எக்கானமி ஆன் 2020 IPL இஸ் 9.76 கம்பேர்ட் டு ஸ்பின்னர்ஸ் எக்கானமி ஆஃப் 8.62. ஸோ ஸ்பின்னர்ஸ் உங்களுக்கு பர்டிகுலர்லி தி orthodox spinners, finger spinners are definitely going to come, be it off spinner, be it left arm spinner. That is the absolute bottom line. ஸோ ஓகே, இப்போ மும்பை எப்படி பிளேயிங் 11 போகணும் அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க அதை கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க. they will still stick on with Ryan Rickelton. There is no second thoughts about it, is what my humble இது.
ரோஹித் சர்மா, ரயன் ரிக்கில்டன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ஷெர்பேன் ரதர்ஃபர்ட், நமன்திர், மிச்சேல் சாட்னர், தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. தேர் இம்பாக்ட் சப் ஹேஸ் டு பி அஸ்வனி குமார். ஓகே, அஸ்வனி குமார் மாதிரி ஒரு போலர் எப்படின்னா இஸ் ஆல்சோ a genuine wicket taker. தாக்கூரும் ஜெனுவன் விக்கெட் டேக்கர் தான், ஆனா ரன் கொடுத்துருவார். தாக்கூர் இஸ் நாட் someone is going to give you 3 overs for 23 and 1 wicket. 3 ஓவர்ல 36 ரன் போலருங்கும் போது ஐ வில் கெட் த வெரைட்டி ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் சீம் ஆஃப் அஸ்வினி குமார். பிகாஸ் போல்ட் அவ்வளவு சீக்கிரம் டிராப் பண்ண மாட்டாங்க, அது நியாயமும் கிடையாது. போல்ட் இஸ் லெஜெண்ட், அதுல சந்தேகம் கிடையாது. ஸோ என்ன பண்ணுவேன், ஸ்லோவா அஸ்வினி குமாரை எடுத்துட்டு வருவேன். திருப்பி போல்ட் ஃபயர் ஆகல, அஸ்வினி குமார் நல்லா போட்டார்னா அதுக்கப்புறம் அந்த போல்ட்டோட இடத்துலையும் பிகாஸ் ஐ காட் ஹர்திக் பாண்டியா, பும்ரா, அஸ்வினி குமார் 3 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு இவர் இருக்காரு, ஐ ஹவ் ஆல்சோ காட் தீபக் சஹர். 4 பேர் ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. மிச்சேல் சாட்னர் ஒன்று. அதுக்கப்புறம் போல்ட் சரியா போடலன்னா ஐ ஹவ் a chance to sneak in Will Jacks in place of Bolt. It's going to strengthen my batting. I also have one orthodox finger spinner also. ஸோ அந்த மாதிரி நான் எடுத்துன்னு வந்துடுவேன். தட் இஸ் ஹவ் ஐ வில் கோ. இந்த பிளேயிங் லெவலை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ப்ளீஸ் லெட் மீ நோ. வில் ஜாக்ஸ் இன்னும் அரைவே ஆலன்னு நினைக்கிறேன் பிடாக். ஐ டோன்ட் திங்க் ஹி ஹஸ் ஜாயின் தி டீம் yet. அந்த மேட்ச் கிடையாது, அதான் வந்தா ஃபியூச்சர்ல. சோ அதுதான் இந்த காம்பினேஷன்ல வந்து என்ன அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுனா, அவங்களுக்கு வந்து அந்த செகண்ட் ஸ்பின்னர் வந்து அந்த கன் மாதிரி ஒரு செகண்ட் ஸ்பின்னர் இல்ல அவங்களுக்கு. பீட் அ போலர், சாரி பீட் அ பேட்டர் ஹூ கேன் போல் or someone like Mayank Markande didn't step up this editionல. சோ அதனால வந்து அது ஒரு இஷ்யூவாவே இருக்கு. இன்னொரு ஃபிங்கர் ஸ்பின் வச்சு அந்த ஒரு இன்னொரு 3-4 ஓவரை கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களால. they are forced to bowl medium pace. நீங்க என்ன சொல்லுவீங்க, 8 ஓவருக்கு அப்புறம் கல்ட்டு அப்படின்னுவீங்க இங்க. சோ 8 ஓவருக்கு அப்புறம் கல்ட்டுன்னு அவங்க கல்ட்டுன்னு ஆப்போனன்ட் வந்து அவங்கள கழட்டிட்டு போறாங்க கிரவுண்ட்ல. சோ அதுதான் ப்ராப்ளமா இருக்கு. கடப்பாறைன்னா அந்த கடப்பாறையே அவங்களுக்கு வந்து கடப்பாறை பூமியில இறக்கிறதுக்கு பதிலாக அவங்களோட காலிலே நச்சுன்னு இறக்கிக்கிறாங்க. காம்பினேஷன்ஸ் வந்து தப்பா ஆடி 2-3 மேட்ச், விச் இஸ் வெரி வெரி அன்லைக் மும்பை. ஐ திங்க் இந்த கேமுக்கு வந்து பஞ்சாபுக்கு அகேன்ஸ்டா வந்து சி ஆல்வேஸ் வென் இட்ஸ் அ பிக் கேம், ஆல் பிக் பிளேயர்ஸ் அப்பதான் வந்து அந்த ரெடார்ல வருவாங்க, ஸ்விட்ச் அப் ஆவாங்க, அந்த வைஃபை ஆன் ஆகும் எல்லாருக்குமே. பிக் கேம்ல ஸ்விட்ச் அப் பண்ணி இந்த கேமை வின் பண்ணாங்கன்னா there is going to be a lot of confidence going into all of these games which is coming to Mumbai or they are going away. So அதனால இந்த கேம் is going to be very very important. They'll find out what is the best 11. நீங்க சொன்னது very good 11. I also felt that one left arm seamer like Ashwini Kumar who can bowl in middle and also in depth. He has done the job for them previously போது. ஸோ அவரோட போறது தான் பெட்டர்னு நான் ஃபீல் பண்றேன். இந்த மாதிரி டைம்ல தான் விக்னேஷ் புத்தூர் மாதிரி ஒரு ஆள் அவங்க மிஸ் பண்றாங்களோன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. ஏன்னா விக்னேஷ் புத்தூர் மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்கன்னா இந்த சாண்ட்னருக்கு அழகா அவர் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். என்னதான் நீங்க ரிஸ்பின்னு சொன்னாலும் விக்னேஷ் புத்தூர் கேன் பால் த 2-3 overs what is required in that middle for Mumbai Indians. ஸோ அதை மட்டும் தான் ஒரு லேக்கிங் நினைக்கிறேன். பட் அகைன் நீங்க சொன்ன பிளேயிங் 11 சூப்பரா இருக்கு. இந்த ஒரு பிளேயிங் 11 ஓகே, பட் ஆனா பிபிகேஎஸ் அங்க வந்து கடோத்கஜனா நின்றுட்டு இருக்காங்க. சோ அவங்க தான் நிஜமாவே இந்த கான்டெஸ்டுக்குள்ள ஒரு கடப்பார சைடு. சோ அவங்க என்ன பிளேயிங் 11 ஆட போறாங்க, என்ன காம்பினேஷன், இல்ல டீம் ஷீட்டை வெறும் கையெழுத்து போட்டு அப்படியே திருப்பி கொடுக்க போறாங்களா? அவங்க எதுவுமே சேஞ்ச் பண்றதுக்கு இதுவே இல்லை. பிகாஸ் தே காட் த காம்பினேஷன், இட் இஸ் ஃபயரிங் அண்ட் தேர் டூயிங் வெல், தேர் அன்பீட்டன் லைக் வாட் யூ செட். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி பிரியான் ஷாரியா, பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயாஸ் ஐயர், கூப்பர் காலனி, நேல் வதேரா, சஷாங்க் சிங், மார்க்கஸ் ஸ்டாரிஸ், மார்க்கோ யான்சன், ஜேபே பார்ட்லெட், வைஷாக் விஜயகுமார், ஹர்ஷதீப் சிங், அந்த இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி யுஜ்வேந்திர சஹல். அந்த ஒரே ஒரு இதுதான் என்ன யோசனைனா வைஷாக் விஜயகுமாரா ஹர்ப்ரீத் பிராரா அப்படின்னு. ஏன்னா இங்க ஃபிங்கர் ஸ்பின்னர் இதுவா வரும். அதனால வைஷாக் விஜயகுமார் நல்லா போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கும் போது கூப்பர் காலனி இஸ் க்ளோஸ் ஆஃப் கெட்டிங் மேட்ச் ஃபிட்னஸ் அஸ் அ போலர். எப்போ வேணாலும் அவர் போலிங் அரைவாலாம். அவர் இந்த மேட்ச் 1 week to 7 days 10 days bowling போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. there is a good chance now he might be fit, but if he's fit to bowl they don't want to change the combination. that's a bottom line. அதை தான் யோசிப்பாங்க. அப்படி ஒருவேளை இன்னும் ஒரு போலிங் இதுவா இல்ல அப்படின்னா எப்படி யோசிப்பாங்க? நான் யான்சன், பார்ட்லெட், ஹர்ஷதீப் சிங் 3 bowlers எனக்கு இருக்காங்க அப்படிங்கும் போது மார்க்கஸ் ஸ்டானிஸ் அவங்க யூஸே பண்ணல அவ்வளோ பெருசா. ஸோ அந்த இடத்துல வைஷாக் விஜயகுமார் எடுத்துட்டு வந்தா வைஷாக் விஜயகுமார் அண்ட் யுஜ்வேந்திர சஹல் தே ஆல்சோ யூஸ் சஷாங்க் சிங் அஹெட் ஆஃப் மார்க்கஸ் ஸ்டானிஸ் அண்ட் டெலிவர்டுங்கும் போது அந்த ஒரே ஒரு இதுதான் யோசிப்பாங்க. ஸோ தே டோன்ட் ஆல்சோ ஃபீல் தட் தேர் இஸ் நோ நீட் டு வின் த சேஞ்ச் த வின்னிங் காம்பினேஷன் அப்படின்னு. ஐ திங்க் தட் தே வில் retain this playing 12. Please let me know what your thoughts are.
அதான் கரெக்ட். வைஷாக் ஜெயக்குமார 4வது மீடியம் பேசுறா, அதாவது இன்ஃபேக்ட் 5வது மீடியம் பேசுறா எடுத்து ஸ்டாயினிஸ் சேர்த்தீங்கன்னா 5வது மீடியம் பேசுறா அவர் வர்றதுக்கு ஸ்டாயினிஸ் அண்ட் சஷாங்க் சிங் வந்து 1 ஓவர் எனக்கு கொடுத்தா கூட ஓகே. ஸ்டாயினிஸ் மேல அவங்க நம்பிக்கை இல்ல போல. சோ அதனால இவங்க வச்சுட்டு ஹர்ப்ரீத் பிரா நீங்க சொல்ற மாதிரி எடுத்துட்டு வந்தாங்கன்னா மேபி சடன் ஒரு இது அவங்க வந்து அவர் நியூ பால்லே போடக்கூடிய ஒரு நல்ல ஒரு இது இருக்கு. பெரியப்பாக்கு நல்லா போட்டாருன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இனிஷியலாவே. அண்ட் அவங்க வந்து ஸ்பின் பெருசா யூஸ் பண்றது இல்ல. பட் இந்த கேம் தே மைட் திங்க் ஆஃப் bowling ஸ்பின் விச் இஸ் அது அடி வாங்கினாதான் ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ்ல இந்த மாதிரி பாட்லெட்டும் யான்சனும் ஹர்ஷ்தீப் சிங் 3 பேரை வந்து 5 ஓவர் போட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளேலயே 5 ஓவர் போட்டுருவாங்க. ஒருவேளை அடி வாங்கினா ஒரு 3 ஓவர்ல அடி வாங்கினா யாராவது அடி வாங்கினாங்கன்னா வேணா எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அதனால தே வில் கீப் இட் ரிசர்வ்ட் அன்டில் 7 or 8 ஓவர்ஸ் ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. அந்த இம்பாக்ட் சப்பை யூஸ் பண்ணாம வச்சிருப்பாங்க. வேணும்னா ஒரு மீடியம் பேசிக் நல்லா போகுது இல்ல வைடர் லைன்ஸ் ரதர்ஃபர்ட் வராரு வைடர் லைன்ஸ்ல லாஸ்ட் டைம் நல்லா போட்டிருக்காரு வைஷாக் விஜயகுமார், அதையும் சொல்லிடுறேன். சூப்பரா இந்த கேம்ல தான் ஆரம்பிச்சாரு. வைடா தள்ளி ரதர்ஃபர்ட கஷ்டப்படுத்தினாரு குஜராத் டைட்டன்ஸ்க்கு அகேன்ஸ்டா. சோ அதனால வந்து ரதர்ஃபர்ட் அகேன்ஸ்டா நல்லா போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அவரையும் யூஸ் பண்ணலாம். இல்ல ரைட் நிறைய இருக்குன்னு சொல்றதுனால இவர் ஹர்ப்ரீத் பிராரையும் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் பாண்டியா, ஸ்கை அண்ட் நமந்தீர் 3 பேருமே வந்து அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போட்டா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க மிடில். சோ அதனால அந்த ஆப்ஷனையும் வைக்கலாம். யுஸ்வேந்திர சஹல் we know what kind of a bowler he is. He can deliver in any ground, any condition, any situation. So அதனால வந்து it is an added advantage for Punjab going into this game நான் நினைக்கிறேன். இது ஓகே பிடாக் 11 வந்து சார்ட்டடா இருக்கு. பஞ்சாப் கேன் டூ எனிதிங் தே வாண்ட். தே கேன் ட்ரை எனிதிங். ஈவன் இஃப் தே லூஸ் திஸ் கேம் they are not going to mind. But it's an all important game for Mumbai to get the win. So அதனால வந்து the pressure is on Mumbai a lot and they are also playing in home. They want to give that win for the fans who are waiting for a celebration there. So அதனால வந்து நான் என்ன நினைக்கிறேன், இது மாதிரி தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். பிரஷர் ஆன் மும்பை தான் நான் ஃபீல் பண்றேன். வின்னிங் ஃபேக்டர் என்னவா இருக்க போது, எட்ஜ் யாருக்கு கொடுக்க போறீங்க? பெரிய டீம் மும்பை, பட் ஆனா வந்து ரெக்கனிங் ஃபோர்ஸ் வந்து 6000-7000 கிலோமீட்டர் ஓடின பஞ்சாப் மேலதான் பயங்கரமா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ என்னவா இருக்க போகுது வின்னிங் ஃபேக்டர் என்னவா இருக்க போகுது அண்ட் வாட் இஸ் கோயிங் டு பி தி எட்ஜ் ஃப்ரம் யூ? பெரியப்பா வந்து இன்ஜுரின்னு வாக்ட் ஆஃப் த ஃபீல்ட் லாஸ்ட் கேம் அதெல்லாம் அவர் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி அவர் வந்து வாக்இன் பண்ணி பார்த்ததே கிடையாது. பட் என்ன ஒரே ரீசன்னா he doesn't want to aggravate his injury and get ruled out of the tournamentன்றதுனால I expect that he will be fit. அது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு உங்களுக்கு. ஸோ அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி வந்து ஒருவேளை பெரியப்பா ஆடல அப்படின்னா அவங்களுக்கு வந்து தனிஷ் மலிவார் அப்படின்னு ஒரு பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருக்காரு. அதை தவிர they also got someone like Robin Mins who they rate very well is a reserve wicket keeper. ஒருவேளை பெரியப்பா ஆடல அப்படின்னா அவங்க இந்த மாதிரி காம்பினேஷனை சேஞ்ச் பண்ணி, எப்படி காம்பினேஷன் அப்ப சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பதிலா அஸ்வினி குமார் உள்ள வந்துட்டு ரோஹித் சர்மாக்கு பதிலா குவிண்டன் டிகாக்க உள்ள கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஷார்துல் தாக்கூரை இம்பாக்ட் சப்பா வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க. இஃப் பெரியப்பா இஸ் ரூல்ட் அவுட் அந்த இந்தியன் ஆப்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஓகே நான் போல்ட்டுக்கு பதிலாக போஷ் எடுத்துன்னு வந்துடுறேன். ஓகே போஷ் வந்தா கொஞ்சம் பேட்டிங்கும் ஸ்ட்ரென்தன் ஆகும். அவரும் வந்து என்ன சொல்றது, போல்ட் இப்ப எக்ஸ்பென்சிவா இருக்கான்றதுனால தட் பி ரைட் ரீப்ளேஸ். 5 பேர் ஆயிடுமே. 5 பேர். ஓ கரெக்ட். அப்ப என்ன பண்ணுவாங்க, போல்ட்டுக்கு பதிலாக அஸ்வினி குமார் உள்ள கொண்டு வந்துருவாங்க இந்த பிளேயிங் லெவன். லெஃப்ட் ஆர்ம் ரோஹித் சர்மாக்கு பதில இவரை வெளியே கொண்டு வந்துருவாங்க. பேர் என்ன, குவிண்டன் டிகா கொண்டு வந்துட்டு இம்பாக்ட் ஷார்துல் தாக்கூரா வச்சுப்பாங்க. ஸோ அப்படி வச்சுட்டாங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும், ப்ரொவைடட் ரோஹித் சர்மா இஸ் நாட் ஃபிட். ஸோ இப்போ ரோஹித் சர்மா ஆர் குவிண்டன் டிகாக், ரயான் ரிக்கில்டன், திலக் வர்மா அடிக்கல. பட் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன், எப்ப வேணா ஃபார்ம் கூறுவார். First 8 overs of batting where you should lose less number of wickets compared to the opposition to set it up for a big launch அப்படிங்கும் போது ரோஹித் சர்மா was also not looking that bad. 2 6 விட்டாரு, நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே ரயான் ரிக்கில்டன் அந்த 30 ரன் அடிக்கிறாரு. இஸ் நாட் வின்னிங் கேம்ஸ் ஃபார் யூ, ஸ்கோரிங் 30 runs at a brisk pace. பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் என்ன சொன்னீங்க, the ப்ராப்ளம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறதே 3 and 4 தான் அப்படின்னு. பட் த ப்ராப்ளம் ஆரம்பிக்கிற 3 and 4 இஸ் a quality திலக் வர்மா, quality சூரியகுமார் யாதவ்னு there is no need for you to worry. ஸோ இந்த டாப் 3 இஸ் டெஃபினெட்லி நாட் பேட், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அங்க பாத்தீங்கன்னா பிரியான் ஷாரியா ரேசிங் த பார். பிரப்சிம்ரன் சிங் நான் திருப்பி சொல்றேன், அவர் எப்படி ரன் அடிக்கிறாரு தெரியாது, ரன் அடிக்கிறாரு. நம்பர் 3 நம்மால அப்படியே வந்து பபிள் கம் வாயில போட்டு ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர் இல்லைன்னா கூப்பர் கான்லி உங்களுக்கு இதர் லெஃப்ட் ஆர் ரைட் பேஸ்ட் ஆன் த காம்பினேஷன். அப்படிங்கும் போது உங்களுக்கு இங்க வந்துட்டு
எனி டாப் 3 கேன் ரியலி பி டிஸ்ட்ரக்டிவ் அண்ட் டேக் த கேம் அவே. ஸோ இவங்க 3 பேரும் செம ஃபார்ம்ல இருக்காங்க. அந்த டாப் இந்த தேர்ட் பிளேயர் ஈதர் சூரியகுமார் யாதவ் ஆர் திலக் வர்மா கம்ஸ் இன் டு த பிக்சர், தே வில் ஆல்சோ பி ஈக்குவலி டேஞ்சரஸ். பெரிய எட்ஜ் அப்படின்னு எதுவும் இல்லை. இவன் தான் ஸ்லைட்லி கோ டுவர்ட்ஸ் பஞ்சாப் த வே தே ஹவ் ஸ்கோர்ட் ரன்ஸ் இன் த கேம்ஸ் விச் தே ஹவ் பிளேடு. லாஸ்ட் 5 overs திருப்பியும் சொல்றேன், 2 மேட்ச் இங்க ஆடி இருக்காங்க மும்பை. KKR 167 for 3, RCB 187 after 15 overs. They considered only 53 runs in the last 5 overs. That's an absolutely phenomenal achievement. இவங்களுக்கும் அந்த இது இருக்கு, லாஸ்ட் 5 overs bowling போடுறது. மார்க்கோ இருக்காரு, ஹர்ஷதீப் இருக்காரு, அதெல்லாம் சந்தேகம். ஹர்ஷதீப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. பட் பும்ரா இஸ் பும்ரா. அந்த லாஸ்ட் 5 overs they have done well. Both the time they have won that win factor. 5 overs 53. Their problem is their batting first 8 overs. அங்கதான் மாட்டிக்கிறாங்க அவங்க. அது இந்த தடவை சரியாகும் நினைக்கிறேன். ஸோ அந்த எட்ஜ் மும்பைக்கு இருக்குன்றதுனால ஈவன் தோ மும்பை இஸ் ரன்னிங் ஆன் கோல்டு வாட்டர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பஞ்சாப் பயங்கரமா போயிட்டு இருக்காங்க. மும்பை வில் கோ வித் ஹோம் அட்வான்டேஜ் ஆஃப் 51-49 அப்படின்றது என்னோட இது. த ஃபர்ஸ்ட் டிஃபீட் ஐ எக்ஸ்பெக்ட் பஞ்சாப் டு சஃபர் அகேன்ஸ்ட் மும்பை. தட் இஸ் வை ஐம் கிவிங் த எட்ஜ் ஆன் மும்பை. இப்ப நீங்க சொல்லுங்க, என் கூட இருக்கீங்களா? யோ நீ ஏன் கரெக்டா சொல்றேன், நான் ஏன் கரெக்டா சொல்றேன், பஞ்சாபுக்கு எட்ஜுன்றீங்களா? இல்லையே, அதுதான். இப்போ லா ஆஃப் ஆவரேஜஸ் படி பஞ்சாப் யார்கிட்டயாவது ஒரு ஒரு தோல்வியை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. 100% அதை எதிர்பார்ப்பாங்க. நான் போகும்போது தோக்குறோம்னு ஆட மாட்டாங்க. பட் இட் மைட் ஹேப்பன் அட் சம் பாயிண்ட், லைக் ஹவு RR காட் பிப்ட் அவுட் இந்த கேம்ல. என்ன ஒன்னே ஒண்ணு தோணுதுன்னா, மும்பை இஸ் நாட் சம் டீம் நிறைய வருஷம் வந்து 5 தோக்குறது 4 தோக்குறது சேர்ந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் தோக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு பயங்கரமான ஒரு டிஃபீட் வாங்கினாங்கன்னா பயங்கர மிருக பசியோட வருவாங்க. இது இந்த கேமுக்கு எனக்கு எட்ஜ் கொடுக்கறதுக்கு எப்படின்னே புரியல. பட் ஐ ஆல்சோ சம்ஹவ் ஃபீல் தட் மும்பை இஸ் கோயிங் டு ஹாவ் அ கிரேட் கேம். பட் ஐ எம் ஸ்டில் கோயிங் டு கோ வித் பஞ்சாப் பிடாக். பிகாஸ் நான் ஏன் சொல்றேன்னா, தேர் ஆர் சர்டன் ஃபேக்டர்ஸ் வேர் பஞ்சாப் கேன் கிளிக் அண்ட் கெட் ஜஸ்ட் ஓவர் ஷேடோ மும்பைஸ் பேட்டிங்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அந்த மிடில் ஆர்டரோட ஃப்ளூயிடிட்டி வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு. எனிபடி கேன் பேட் எனிவேர். ஸோ அதுதான் வந்து இங்க அந்த ஒரு இதுவே இருக்கு. அங்கேயும் அப்படிதான் இருக்கு, எனிபடி கேன் பேட் எனிவேர்னு. பட் ஆனால் கிளிக் ஆகல. Of course, they're expecting this to click in this game, this fluidity to click in this game. But I feel Punjab வந்து whoever is, see, அதான் நான் என்ன பொறுத்த வரைக்கும் whoever is going to win the power play is going to win the game நான் ஃபீல் பண்றேன். Be it death bowling might வந்து மும்பைக்கு இருந்தாலும், I think death bowlingல விட பவர் பிளேல வந்து மும்பை ஹாஸ் பீன் கன்சீடிங் அ லாட் ஆஃப் ரன்ஸ் நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதனால மும்பை வந்து இஃப் தே வாண்ட் டு வின் திஸ் கேம் தே ஹாவ் டு சீல் த பவர் பிளே. பட் ஐ டோன்ட் திங்க் தே வில் ஸ்டாப் பிரியான்சாரியா அண்ட் பிரப்சிம்ரன் சிங். அண்ட் ஆல்சோ ஒரு விக்கெட் வந்தா கூட whoever it is going to come in, Shreyas Iyer or Cooper Connolly is going to just keep the charge on and press the gas in நினைக்கிறேன். So I am going to go with பஞ்சாப் வித் ஸ்லைட் எட்ஜ். திருப்பி அகைன் 52-48. நீங்க கொடுக்கறதோட 1% ஜாஸ்தி பஞ்சாபுக்கு கொடுக்குறேன். I don't know what is going to happen. Just the gut feeling that Punjab is doing well. The momentum is with them. And also there are a lot of players. அந்த கேம் வந்து மும்பையோட விக்கெட்ஸ் வந்து அவங்களுக்கு சூட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றதுனால பிரியான்சாரியாவா இருக்கட்டும், ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், கூப்பர் கானலியா இருக்கட்டும், சஷாங்க் சிங்கா இருக்கட்டும், ஸ்டாய்னிஸ் ஃபார் தட் மேட்டர் பிக்அப் ஷாட்ஸ் நல்லா ஆடுவாரு. பவுன்ஸ் இருந்தா என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ஒரு டீம் இவங்க. அண்ட் ஆல்சோ டால் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. யூ கெட் தட் ஒரு நாஸ்டி பவுன்ஸ், ஸ்டிக்கர்ல அடிக்கிற பவுன்ஸ் இருக்கு. ஸோ தே கேன் டிஸ்டர்ப் வித் த பேட் அண்ட் த பால். அண்ட் மும்பைக்கு வந்து லைட்டா கொஞ்சம் pressure game தான். So I don't know how they are going to turn up. Mumbai is Mumbai, whatever said and done. So அதனால I am going to go with Punjab, but let's see what happens. இது என்னன்றனால சொல்றேன். Game changes from both the teams, Pidog, one from each team. I'm picking Cooper Connolly here. He's due for a big one. He's playing with a lot of purpose and maturity. Inge somehow I feel Sky will come back to form and get a big 60 or 70. So it's Suryakumar Yadav from Mumbai Indians and Cooper Connolly from PBKs. Now please get your picks. There are a lot of questions about Sky வந்து இது ஆடுறாரு அது ஆடுறாரு. நானுமே ஸ்கை நினைக்கிறேன். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து எப்பவுமே ஸ்கை அடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, அந்த கேமை தோக்கறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேரு. அவர் அடிச்சு அவர் ஒரு ஃபார்ம் கேமுக்கு வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் தேர் இஸ் நோ லுக்கிங் பேக் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். ஸோ ஐ எம் கோயிங் டு பிக் ஸ்கை ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ். அண்ட் பிரப்சிம்ரன் சிங், நான் சொன்னேன்ல
நீங்க சொல்லினே இருப்பீங்க அவர் எப்படி அடிப்பாரு, எப்படி எங்க அடிப்பாரு, எப்படி அடிப்பாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அடிக்கிற நேரத்துல கரெக்டா அடிப்பாருன்ற மாதிரி எல்லா கேமும் அந்த நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்து ஒரு 25 பால்ஸ் ஒரு 45 இருக்கட்டும், ஒரு 20 பால்ஸ் 40 இருக்கட்டும், இந்த மாதிரி 200 180 ஸ்ட்ரைக் ரேட்ல கன்சிஸ்டன்டா ஆடக்கூடிய பிளேயர். சூப்பரா பிரியான்க் சாரியாவோட பவர்ஃபுல் பேட்டிங்கை காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய டபுள் கியர் பிளேயர் வந்து பிரப்சிமரன் சிங். ஸோ அதனால ஐ எம் கோயிங் டு கோ வித் பிரப்சிமரன் சிங். ஏன்னா there is going to be a lot of bounce in this wicket. I think பிரப்சிமரன் சிங் கேம் வந்து இந்த பவுன்ஸுக்கு சூட் ஆகும்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதனால பிரப்சிமரன் சிங் நான் போறேன். பிரில்லியண்டா 2 கேம் சேஞ்சஸ் கொடுத்தாச்சு பிடாக். இந்த வீடியோக்கு இந்த இதுக்கு வந்து ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்டுக்கு குவிக்கா போயிடலாம். ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்க திருப்பி என்ன திட்ட போறீங்க, இந்த மாதிரி கொஸ்டினே கேட்டுனு அப்படின்னு. சுதர்ஷன் 1331 என்ன கேட்டிருக்கேன்னா, there are a lot of talks if anchor is needed in T20 these days. Contrary to popular opinion, I feel anchor is needed. However, usage of anchor is key. Anchor for me should play through the innings, but play only less than 1/3 of the balls, which is less than 40 balls, and play at 140 150 strike rate, which enables everyone around to go gung-ho. Thoughts, P-Dog? Stumpy Dog போட்டிருக்காரு. ஸோ ஆங்கர் என்னன்னு கேட்டிருக்காரு. அதாவது இப்ப ரொம்ப சிம்பிள். எல்லாருமே வந்து இப்படிதான் கேக்குறாங்க, ஆங்கரோட ரோல் என்ன, ஆங்கரோட ரோல் என்ன அப்படின்னு. இதுல நீங்க ஆங்கரோட ரோலை வந்துட்டு அவன் இவ்வளவு பால் தான் ஆடணும், அவ்வளவு பால் தான் ஆடணும் அப்படின்லாம் நீங்க செட் பண்ண முடியாது ஆங்கரோட ரோலை. சில சமயம் என்ன பண்ணுவாங்க, 120 பால்ல ஒரு ஆங்கர் வந்து 30 பால் தான் ஆடணும், 25 பால் தான் ஆடணும், இஸ் வாட் யூ ஆர் நாட் கோயிங் டு சே. ஸோ நீங்க என்ன பண்ணணும், பேஸ்ட் ஆன் வாட் யூ வாண்ட் யூ ஹாவ் டு டீரெயில் த ரோல் ஆஃப் அன் ஆங்கர். இப்ப வந்துட்டு ஒரு இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன், டாப் 5ல ஒரு ஆங்கர் இருந்தே இருக்கணும், நோ மேட்டர் வாட். எந்த மாதிரி ஒரு இதா இருந்தாலும் அந்த 6 7 8ல டப்புன்னு ஒரு 90 for 5 வந்துட்டு நீங்க அடிக்க போயிட்டு 10 ஓவர்ல 90 for 5னா அந்த 6 7 8ல predominant hitter should know how to play an anchor role and steer the team to safety. ஸோ இப்போ நீங்க இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ 8 ஓவர்ல வந்து விக்கெட் கம்மியா ஆப்போசிஷனோட நீங்க கம்மியா கொடுத்தீங்கன்னா you got a chance to win the game and also put a score around 200 to 220 அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படிங்கும் போது நான் இப்ப என்ன யோசிப்பேன், இப்ப நம்பர் 3ல எனக்கு ஆங்கர் இருக்கான். இப்ப நான் 8 ஓவர்ல 68 for 1 அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன், 8வது ஓவர்ல எனக்கு விக்கெட் விழுறது. ஸோ 8வது ஓவர்ல விக்கெட் விழுறதுன்னு நான் என்ன பண்ணுவேன், 9th அது 1 டவுன் அந்த ஆங்கரை இறக்கவே மாட்டேன் நான். People are not understanding the role of the anchor when it is needed, where it is needed. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு மேட்ச்ல வந்துட்டு உங்களுக்கு ரஜத் பட்டிதார நம்பர் 3 அவங்க இறக்கவே இல்லை, தேவ்தத் படிக்கல. இப்ப அதை நான் இப்பதான் யோசிச்சுட்டே இருந்தேன், அதை சொல்லணும்னு நீங்க கரெக்டா சொல்றீங்க. அப்பதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப அவருக்கு என் பாயிண்ட் வந்து நான் அதை சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். எஸ் பிடாக், பிரில்லியன்ட். இப்போ வந்துட்டு தேவ்தத் படிக்கல இறக்கி விடாம ரஜத் பட்டிதார் இறக்கி விட்டாங்க. அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஆங்கர் தேவையில்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, வென் யூ நீட் அன் ஆங்கர் அப்படின்னு. ஓகே, இப்போ டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா 2 பேரும் எப்படி ஆடுறாங்க, கும்மா குத்துறாங்க. இப்ப டப்புன்னு எனக்கு எடுத்த உடனே ஒரு 1.1 ஓவர் ஒரு 14 for 1 நம்பர் 3ல நான் எப்படி யோசிப்பேன், அனுப்புற வந்த ஆளை வந்துட்டு இஷான் கிஷனால ஆங்கரும் பண்ண முடியும், அடிக்கவும் முடியும். எல்லா பாலையும் அடிக்க மாட்டாரு, ஷோன் தட். ஸோ தென் நீ கோஸ் இன்டு த ஆங்கர் ரோல். ஸோ உங்களுக்கு ஆங்கர்ன்றவங்க என்ன நினைச்சுப்பாங்க, 40 பால் நீ 120 பால்ல ஆடியே ஆகணும் ஆங்கர் ரோல். தப்பான திங்கிங். ஆங்கரை வச்சுக்கோ, தேவைப்பட்டா ஆங்கரை யூஸ் பண்ண, ஆங்கரை யூஸ் பண்ணியே ஆகணும்ன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி இப்ப நீங்க வந்துட்டு ஒரு ரொமாரியோ ஷெப்பர்ட் எல்லாரும் அவரை அடிச்சு பார்த்திருக்காங்க. கயானாக்கு எப்படின்னா இஸ் ஆங்கர் கம் ஹிட்டர். எத்தனை தடவை எங்களை சேவ் பண்ணிருக்காங்க தெரியுமா கயானால உங்களுக்கு சிபிஎல்ல. 87 for 5, 94 for 6, 14 பால்ல 11ல இருந்திருக்காரு. ஆஃப்டர் தட் he has exploded. If you see that ஒரே ஓவர்ல 4 6 அடிச்சிருக்காருங்கும் போது 2 பேர் ஆங்கர் ஆடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். தட் இஸ் கோயிங் டு பி பாயிண்ட் நம்பர் 1. Then after that what you have got to do is to make sure whether you need this anchor or not. I don't need this anchor, I don't want it.
So that is what RCB did by not giving Devdutt Padikkal a chance. That doesn't mean he cannot hit. He needs some time to hit. But Rajat Patidar எப்படி ரைட் ஃப்ரம் பால் ஒன் பங்கேர்னு அடிக்கக்கூடிய ஆளுங்கும் போது இதுல பிக்ஸ்டு அமௌண்டா ஆங்கர் இவ்வளவு பால் தான் ஆடணும், இவ்வளவு பால் ஆடக்கூடாதுன்னு எதுக்கூடாது. ஆயுஷ் மத்ரே வந்து ஒரு ஹிட்டரியா, ஆயுஷ் மத்ரேவை ரிட்டையர்ட் அவுட் பண்ணாங்க சிஎஸ்கே. So what are you trying to say? So that is how you need to know where the roles has to be defined. So based on the situation, இப்போ மும்பை இப்போ ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கூப்பர் கான்லி எப்படி எடுத்தோடனே கொஞ்சம் டைம் எடுக்கிறாரு, ஸ்ரேயாஸ் ஐயரும் கொஞ்சம் டைம் எடுக்கிறாரு. இப்போ 8 ஓவர் பிரப்சிம்ரன் சிங்கும் பிரியான்ஷ் ஆர்யாவும் 78 ஃபார் நோலாஸ் வந்துட்டா, இப்போ ஸ்ரேயாஸ் ஐயரும் சரி கூப்பர் கான்லியும் சரி இந்த ஆங்கரிங்கத்தை யோசிக்க கூடாது. they have to go to the second gear straight away. So that is how you need to have this role dynamic, but you need to have at least 2 guys, one in the top 5, one in 6, 7, 8. If there's any problem like this comes, to arrest the slide. This is how I will take it, but I will have 2 anchors who can save me in case of a problem. Vicky, please add on if you want to add anything to make it even more better, or else you can give a closing thoughts. இல்ல அதான் ஆங்கர்ன்றதை விட ஒரு அவங்களை வந்து ஒரு பாக்ஸ் ஒரு டேர்ம்குள்ள போடுறதை விட பேட்டிங் ஹஸ் பிகம் செல்ஃப்லெஸ் இன் T20 நவ். ஆஃப்டர் ஓப்பனிங் பேர் எனிபடி ஹாஸ் டு பேட் எனிவேர் அண்ட் எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு சேஞ்ச் தேர் கேம் ஹாஸ் டு சேஞ்ச் அட் த கிவன் பாயிண்ட் ஆர் யூ ஹேவ் டு கம் அவுட். ஆயுஷ் மாத்திரமே ஏன் வெளில கூப்பிட்டாங்க, அவரால் அடிக்க முடியாதுன்னு இல்ல, அவரை விட பெரிய சிக்ஸ், அவரை விட ஸ்ட்ரைக் ரேட் ஜாஸ்தியா, அவரை விட ஸ்பின் அடிக்க ஆள் இருக்குன்றதுனாலதான் அவரை வெளியே எடுத்தாங்க. அவரு தூபே போனாரு, பிரேவிஸ் போவாரு இனிமே ஃபியூச்சர்ல. சோ அதனால people have to understand now they have all the cushion of calling a batter in. முன்னாடி அப்படி பண்ணுவாங்களா, ரொம்ப யோசிப்பாங்க, ஐயோ அதெல்லாம் வந்து எத்திக்கலி ராங் அப்படின்னு யோசிப்பாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. மேட்சுக்கு என்ன தேவை, நீ ஆட தேவை, நீ அதாவது 30 பால்ல 35 ரன் ஆங்கர் பண்ணி கொடுத்துட்ட, அந்த பக்கம் எனக்கு 2 வந்துச்சு, ரன் ரேட் 11-11 பக்கத்துல இருக்கு. இப்ப நான் முடிக்கும் போது லாஸ்ட் 4 ஓவர்ல அது 13க்கு எப்படி எடுத்துட்டு போறவன், 12க்கு எப்படி எடுத்துட்டு போறேன்றதான் பாக்கணுமே தவிர அந்த 24 பால்ல who is going to get me 5 to 7 sixesன்றவர் தான் நான் இறக்கி விடுவேன். so I will call you in. so ஆங்கருக்கு there is no defined role in T20. if you have to play the first gear, you have to play the first gear. if you have to play the 5th gear straight away, நீங்க சொன்ன மாதிரி ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு டபுள் ரோல் கொடுக்குறாங்க சில இடத்துல அப்படின்னும் போது, நீங்க சொல்ற மாதிரி கயனா அமேசான் வாரியர்ஸ் கொடுக்கும்போது, சோ அதை அடாப்ட் பண்ணிக்கிறது தான் வந்து எவல்யூஷன் ஆஃப் T20 நினைக்கிறேன். அண்ட் எவ்வளவு போலர் அடாப்டேஷன் இருக்கும். இப்ப பேட்ஸ்மேனும் நம்ம பாக்குறோம், they are starting to adapt to a different kind of roles. அண்ட் அவங்க பண்ணக்கூடிய ரோல் ஸ்டேட்டுக்கு வேற ரோல் பண்றாங்க, இங்க வந்து வேற ரோல் பண்றாங்க. அந்த மாதிரி தான் ஸ்டேட்டுக்கு ரஜத் பத்தி தான் நம்பர் 3ல ஆடுவாரு, பொறுமையா எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் போட்டு பிரிப்பாரு. சோ சில சமயம் வந்து இங்க என்ன பண்றாரு, ஸ்ட்ரெயிட்டாவே அவர் தான் வந்து நம்பர் 1 பினிஷரா ஆரம்பிக்கிறாரு இங்க RCBல. அப்ப 100 மேல இருக்கும்போது ரஜத் பத்தி தான் நம்பர் 1 பினிஷரா இறங்குறாரு உள்ள. அவர் என்ன ஸ்பின்ன போட்டு டெமாலிஷ் பண்றாருன்னு சொல்லி சோ பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பிடாக். பாட்டம் லைன் என்னன்னா, என்ன பேட்ஸ்மேனா இருக்கீங்கன்னா நீங்க அங்க போய் உங்களால மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ, ரன் அடிக்க முடியுமோ, ஒரு டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ, அதுதான் இம்பார்ட்டன்ட். வெரி வெல் டன் பிடாக். இந்த பிக் கேமுக்கு க்ளோசிங் தாட்ஸ். MI is facing another gun team on the brink of trying to get a win. அந்த அப்படியே எட்டி பாக்குற அந்த ஹாரிசான்ல தெரியுதா நம்மளுக்கு அந்த விக்டரி அப்படின்னு, என்ன நடக்க போகுது, how good this game is going to go. அதான் சொல்றேன், காம்பினேஷன் பெரியப்பா இல்லைன்னா they have to make a call on that. okay, but இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த செட்டிங் ஃபர்ஸ்ட் 8 overs தான் ரிஸ்க். அதே மாதிரி வெளியில யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பெருசா ஆப்ஷன் கிடையாது. இந்த லோக்கல் இந்தியன் பிளேயர்ஸ் பேட்ஸ்மேன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், பெருசா ஆப்ஷன் கிடையாது. தென் these two are trusted pair and they've batted against together a lot of times. திருப்பி சொல்றாங்க, அஸ்வினி குமார் இஸ் வெரி வெரி குட், ட்ரஸ்ட் மீ ஆன் தட், இஸ் வெரி வெரி குட். போல்ட் வந்து இப்ப எல்லா மேட்ச்லயும் பழைய போல்ட் மாதிரி வந்து பவர் பிளேல ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தானோ ரியல் கன்ஃபியூஷன், எப்படா நான் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து பெரியப்பா ஒருவேளை ஃபிட் ஆகலைன்னா தட் இஸ் வாட் தே காட் டு டூ. அதே மாதிரி இப்போ ஹர்திக் பாண்டியா வந்துட்டு கொஞ்சம் இதுவா ரிஃப்ளெக்ட் பண்றாரு. அன்பார்ச்சுனேட்லி our bowlers are not responding. Unfortunately our bowlers are accountability அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. he is bowling well, that's a bottom line. so இப்போ நீங்க what do you expect when you got a guy like Bumrah, the captain himself is bowling well, you got a guy like Santner, in spite of that you're considering 240 220 to KKR, come on, that is not. and then 155 in 11 overs against Rajasthan Royals. இந்த மாதிரி ஒரு bowling attack வச்சுன்னு you are just bleeding. Trent Bolt is one of the best in the world in power play, Bumrah is one of the best in the world in death overs, Pandya gives you that cushion, Santner is one of the best in the middle overs. மூணு ஃபேஸை நீங்க வந்து bowling போறதுக்கு ஆளை வச்சுட்டு you are considering 220 and 240. so I'm
எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் அந்த சுச்சுவேஷன் இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸோட என்ன பண்ணாங்க, டாஸ் வின் பண்ணி bowling போட்டு 11 ஓவரில் they gave more runs than what is there. அதுக்கப்புறம் இங்கேயும் என்ன பண்ணாங்க, டாஸ் வின் பண்ணி bowling போட்டு they did that. அதே மாதிரி கேகேஆரோடையும் 220 அடிச்சாங்க. அன்பார்ச்சுனேட்லி கேகேஆர் டசன்ட் ஹேவ் தட் bowling strength, might or power to Correct. stop them. எல்லாம் அங்கேயே மாட்டிருப்பாங்க. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுங்கயா, டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடி இந்த பவர் ஷெர்ஃபேன்றதை விட மேலே இறக்குங்க. ஷெர்ஃபேன்றதை விட மேலே தயவு செஞ்சு இறக்குங்க. ஹர்திக் பாண்டியா டு பேட் ஆஃப்டர் ஷெர்ஃபேன்றதை விட. ஸோ நியூ கெட் 220. அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அப்போ 220 நீங்க அடிக்கிறீங்க, டக்குனு 3வது ஓவர் பும்ரா கொண்டு வருவேன், டிஃபென்ஸ் ஆடுவேன் 220 11 ஓவரை. பும்ராவெல்லாம் நீ அடிக்க போனீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணிடுவார் பும்ரா. டக்குனு அந்த பவர் பிளே ஃபேஸை நீங்க வின் பண்ணீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு புட் மோர் பிரஷர் பை பிரிங்கிங் சாண்ட்னர் இன். ஸோ பாசிட்டிவ் வே ஆஃப் லுக்கிங் அட் இட் டு கம் பேக் அகேன்ஸ்ட் a team like this is just bad person. Put 220 on the board and try and stifle them. Got the bowling attack to do that. It all depends upon the fitness of பெரியப்பா இல்லைனா கூட they got the right cover to get in. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. I have given a slender edge in favor of Mumbai because they're known to turn the tables when situation the chips are down like this. Vicky has his own reasons to give edge to Punjab because அந்த இன்ஜின் இன்னும் நிக்கல, பயங்கர வேகமா ஓடிட்டு இருக்கு. லைக் ஃப்ரம் ஹவு இட் இஸ் இதுன்னு பாப்போம் என்ன நடக்குதுன்னு. 97லே இருக்காரா, 98க்கு அவர் போறாரா அப்படின்னு வாங்கடா டே ஸ்டேடியம்ல. We will come back and do a detailed review on which team that Mumbai is just making a comeback straight away to seal a contention in the playoffs, telling the world, I'm still here. Illana Punjab, no, I'm not want to lose any game until I seal my place in the playoffs. என்ற மாதிரி அவங்க போறாங்களான்னு we'll do a detailed review with your Blast Vignesh. Until then, thanks a lot and bye bye.